2013ஆம் ஆண்டு துவங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணியின் தோல்வி நடந்து வரும் இந்த சீசன் வரை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. தொடர்ந்து 7 முறையாக மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் போட்டியில் தோல்வியை தான் சந்தித்து வருகிறார்கள். அதிலும் 2019ஆம் ஆண்டு சீசனில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ரிஷப் பண்ட் பிரித்து மேய்ந்தார். முதல் போட்டியில் தோல்வி என்பது சாதாரண விஷயம்தான். ஆனாலும் உலகின் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர் பும்ரா உட்பட ஹர்திக் பாண்டியா, குர்னல் பாண்டியா என அனைத்து பந்து வீச்சாளர்களின் பந்துகளையும் ரிஷப் பண்ட் நாலாபுரமும் 6, 4 என அடித்து பறக்கவிட்டார். அதனால் மும்பை இந்தியன்ஸ் அணி பெரிய தலைவலியில் உள்ளது. பந்து வீச்சில் சிறந்த அணியாக மும்பை அணி இருந்தது. அப்படிப்பட்ட அணியின் பந்து வீச்சையே ரிஷப் பண்ட் அடித்து விளாசி விட்டார். அதிலும் பும்ராவுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அதனால் அடுத்தடுத்த போட்டிகளில் பும்ரா விளையாடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அடுத்து மார்ச் 28ஆம் தேதி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான மும்பை இந்தியன்ஸ் அணி மோத போகிறார்கள். விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா மோதிக்கொள்ள போகிறார்கள். டெத் ஓவர் அபாரமாக வீசக்கூடிய லசித் மலிங்கா இலங்கைக்கு சென்று விட்டார். அங்கும் ஒரு சில உள்ளூர் போட்டிகளில் விளையாடிவிட்டு அதன் பிறகுதான் IPL போட்டிக்கு திரும்புவதாக இருந்தார். ஹிட்மேன் ரோஹித் சர்மா மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணி BCCIக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலம் BCCI இலங்கை கிரிக்கெட் வாரியத்திற்கும் அழுத்தம் கொடுத்து மலிங்கா விளையாடுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என கேட்டுள்ளது. ஆரம்பத்தில் இருந்தே அவர் IPL போட்டிகளில் விளையாட வேண்டும் என அழுத்தம் கொடுத்து உள்ளது. அதற்கு இலங்கை கிரிக்கெட் வாரியமும் சம்மதம் தெரிவித்து உள்ளதாம். அதனால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் லசித் மலிங்கா களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பும்ரா, மலிங்கா இருவரும் இருந்தால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கூடுதல் பலமாக இருக்கும் என ரோஹித் திட்டம் போடுகிறாராம். இந்த திட்டம் மும்பை அணிக்கு கை கொடுக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இந்த போட்டியில் மும்பை அணி வெற்றி பெறுமா இல்லை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெறுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.